மகாநதி சீரியல் நாளைக்கான பிரமல பாத்தீங்கன்னா விஜய் காவிரிக்காக பார்த்த மாப்பிள்ளை கிட்ட காவிரி பத்தி ரொம்பவே தப்பா சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணை மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே போயிடும், அடகா பிடாரியாவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த பையனும் அதை நினைச்சு ரொம்பவே பயந்து போறாங்க. அடுத்து காவிரி அந்த பையன் கிட்ட மறுபடியும் பேச வராங்க. அந்த பையனை காவிரி பார்த்து ரொம்பவே பயந்து பேசுறாங்க. அடுத்து காவிரி அந்த பையனுடைய ரியாக்ஷனை பார்த்துமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க நல்லதானே பேசுறீங்க, நல்லதானே நடந்துக்கிட்டீங்க, இப்ப என்ன மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களை மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கையே போயிடும், இப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடறாங்க. அதை பார்த்துட்டு விஜய் சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பா விஜய் தான் ஏதாவது சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு விஜயை கூப்பிட்டு உண்மையை சொல்லுங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லதான் பேசிக்கிட்டு இருந்தாரு, நீங்க தான் ஏதோ ஒன்று சொல்லி அவரை குழப்பி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஜயோ நான் எதுவும் சொல்லப்பா, உங்களை பத்தின உண்மையதான் சொன்னேன், அவர் பயந்து அடிச்சுட்டு ஓடுறாரு, நான் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அதை நினைச்சு காவிரி ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து காவிரி வீட்டுக்கு போனதுமே சாரதா கிட்ட அந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தான், அந்த பையனுக்கும் எனக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்திருக்கும், இவர் தான்மா ஏதோ ஒன்று சொல்லி குழப்பி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சாரதாவோ உன்னை பார்த்து பயந்து தான் அவன் ஓடி இருப்பாங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் பார்க்க போற பையனை பத்தி உங்க யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, நான் பார்க்கதானே போறேங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு பக்கம் விஜயோ காவேரி மறுபடியும் நமக்கு தெரியாம வேற ஒரு பையனை பார்த்துருவோம் நினைச்சு ஒரு பக்கம் பயந்து போறாங்க. விஜய்க்கு பார்த்த அந்த பொண்ணு விஜய்க்கு கால் பண்றாங்க. நீங்க உங்க மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, சொல்லுங்க, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. விஜயோ அந்த பொண்ணு கிட்ட உண்மையை சொல்றாங்க. எனக்கு கல்யாணம் ஆன பொண்ணு சாகல, உயிரோட தான் இருக்கிறா, அது யாரும் கிடையாது. அன்னைக்கு டீ ஷாப்ல பாத்தீங்களா அந்த பொண்ணு அந்த உண்மையை சொல்லிடுறாங்க. இது மாதிரி தான் வாழ்க்கையில் நடந்ததை அந்த பொண்ணுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. இது கேட்டு அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. உங்க வாழ்க்கையில இவ்வளவு நடந்தோ இவ்வளவு கஷ்டப்படுறீங்களான்னு சொல்லிட்டு எமோஷனல் ஆகிறாங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவி நான் வேணா உங்களுக்கு பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எனக்கு தேவைப்படும் போது நானே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறேன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட புரிய வைக்கிறாங்க. அடுத்த நாள் விஜய் காவேரியை பார்த்துட்டு எதுக்காக ஒரு பையன் தானே உங்களை பிடிக்கணும்னு சொல்லிட்டு போனா அதுக்கு எதுக்காக இவ்வளவு கோபமா இருக்கிறீங்க, காவேரி விஜய் கிட்ட சீக்கிரமாவே பாருங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி நானே பையனை தேடிட்டு கண்டிப்பா உங்க யாருக்கிட்டையும் நான் சொல்ல போறது இல்ல, உங்ககிட்ட சொன்னா அது ஏதாவது பிரச்சனைல போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு முடிஞ்சிருக்கு, இனிமேல் நான் சொல்லவே போறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஜயோ எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு அமையறதுக்கு முன்னாடி நீங்க பையன் பார்க்க கூடாது, எனக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க மாப்பிள்ளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது காவேரி பாப்பா காவேரி கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் கேட்பேன், நீங்க கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சொல்லு பாப்பான்னு சொல்லிட்டு காவேரி என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீங்க எப்ப மிஸ் எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிப்பீங்க, நீங்க மட்டும் எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க என் கூடவே இருப்பீங்களா, என் அம்மாவா என் கூடவே இருந்து என்ன நல்லா பார்த்துப்பீங்களா, அது எப்ப நடக்கும், அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டுங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு காவேரி பயங்கரமா ஷாக் ஆறாங்க. இப்படிலாம் உங்ககிட்ட யார் சொன்னது அப்படின்னு சொல்றாங்க. அப்பாவோட போன்ல எங்க அம்மாவை பார்த்தேன், எங்க அம்மாவும் நீங்களும் ஒரே மாதிரியே இருக்கிறீங்க, அதனால நீங்களே கல்யாணம் பண்ணி வந்துட்டீங்கன்னா நீங்களே என் அம்மாவா ஆயிடுவீங்களா, அது கூடவே இருப்பீங்களா மிஸ், அதுக்காக தான் நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு இது மாதிரிலாம் யார் சொல்லி கொடுத்தா, கல்யாணத்தை பத்திலாம் யார் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப காவேரி பாப்பாவோ சாரதா பாட்டி தான் சொன்னாங்க, நீங்களும் எங்க அப்பாவும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ண போறீங்கன்னு சொன்னாங்க, எனக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு காவேரி பயங்கரமா டென்ஷன் ஆகி சாரதா கிட்ட நீங்க அந்த காவேரி பாப்பா கிட்ட என்ன விஷயத்த சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் ஒன்னும் சொல்லலடி அப்படின்னு சாரதா சொல்லி சமாளிக்கிறாங்க. இவ்வளவு நாளும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்த விஷயத்த இப்ப அந்த குழந்தைகிட்டையும் போய் சொல்லிட்டியம்மா, ஏமா இது மாதிரிலாம் பண்றேன்னு சொல்லிட்டு காவேரி சாரதா கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஒரு பக்கம் காவேரி நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு பார்க்குறாங்க. காவேரி பாப்பா தமிழ் இவ்வளோ பாசமாக இருக்கிறா, மனசில் இவ்வளோ தூரம் ஆசை வளர்த்துருக்கா சொல்லி மாத்துறதுன்னு தெரியும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.